மணி கரெக்டாக சொல்லப்போனால் 12:10 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 15:16 இந்தியாவுக்கும் சீனா இராணுவத்துக்கும் இடையே சின்னதாக கைகலப்பு ஏற்படுகிறது. 3 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆனால் 3 கிடையாதாம், 20 இராணுவ வீரர்களாம். இதற்கு மேலும் இறப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பதிவு வருவதற்கான மிக முக்கிய காரணம் இருக்கிறது. இதே மாதிரி 1962லையும் ஒரு பிரச்சனை வந்தது. அதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிரச்சனை நம்ம கைமீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. இருதரப்பிலும் பேச்சுவார்த்தையில் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பிரச்சனை மறுபடியும் இப்போது பூதாகரமாக மாறி வருகிறது. சின்னதாக இந்த டீஎஸ்கலேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடைபெற்று கொண்டிருக்கும் போது வாக்குவாதம் வந்தது. அதன் காரணமாக பல வீரர்கள் கற்களையும் குச்சிகளையும் வீசி தாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் வெளியில வந்தது. அதில் 3 இந்திய வீரர்களும் 5 சீன வீரர்களும் பலியாகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ஆனால் அந்த செய்தி தப்பு. 20 இராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலா இந்திய இராணுவம் சொல்லியிருக்கிறது. இன்றைய ஒரு தினம் மட்டுமே 2 முறை நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதே மாதிரி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ முக்கியமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. 20 இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இந்த 20 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டால் புல்லட் எதுவுமே வரல. ஆனால் கற்களையும் இந்த மாதிரி குச்சிகளையும் வீசியதால் அந்த காயங்கள் ஏற்பட்டு, காயங்கள் சாதாரண ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க சண்டை போட்ட இடம் அப்படின்னு சொல்லும்போது சுமார் 15,000-16,000 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரம் கூடுதலாக இருக்கும் இடம். அங்க வெப்பநிலை அப்படின்னு சொல்லும்போது 0 டிகிரி இல்லாட்டி அதற்கும் குறைவாக இருந்திருக்கும். இதன் காரணமாக காயங்கள் ஏற்பட்ட வீரர்களுடைய உயிர் இழந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த விவரம் மட்டுமே வந்திருக்கிறது. சீனாவை சேர்ந்த நபர்கள் 43 நபர்களுக்கு இந்த மாதிரி காயம் ஏற்பட்டிருக்கலாம். 20க்கும் மேற்பட்ட சீன ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீனா இங்க சரியான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. 1959 விளையாண்ட அதே கேம் 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் வருவதற்கான மிக முக்கியமான காரணமே 1959 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு தான். 1959 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நம்முடைய ராணுவ வீரர்கள் திபெத்தினுடைய எல்லைப்பகுதிக்கு ரோந்து செல்கிறார்கள். அந்த எல்லைப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா கோங்கா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோங்கா பாஸுக்கு போன 3 ராணுவ வீரர்கள் மறுபடியும் திரும்பவே இல்லை. அதை தேடும் விதமாக அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நம்முடைய மறுபடியும் கொஞ்சம் ராணுவ வீரர்கள் அந்த எல்லைப்பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த நேரம் சீனா தாக்குதல் நடத்துகிறது. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி 9 ராணுவ வீரர்கள் நமக்கு இழப்பாக வருகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ராணுவ வீரர்களுடைய உடலையோ இல்லாட்டி அவர்களுடைய உடைமைகளையோ நம்ம நாட்டுக்கு திரும்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் சீனா நாட்டுக்காரன். ஜவஹர்லால் நேரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லி சீனா கேட்பதற்கு ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், வேண்டாம், இப்போதைக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம் இருக்கிறது. 20 கிலோமீட்டருக்கு மேல இந்திய நிலப்பரப்புக்குள் சீன ராணுவம் வந்துவிட்டது. சீன ராணுவம் கேட்கிறது, அந்த நிலப்பரப்பு எங்களுக்கு சொந்தம், விட்டு தர முடியுமா முடியாதா, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே சீனர்கள் நம்முடைய எல்லையை சுற்றி வளைத்து விட்டார்கள் என்கிற அந்த ஒரு செய்தி நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய உளவு பிரிவுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. ஸோ நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நம்ப வைத்து நவம்பர் மாதம், அக்டோபரில் கொல்லப்பட்ட அந்த வீரர்களுடைய உடல்களையும் உடைமைகளையும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்தியாவிடம் சமர்ப்பிக்கிறது. ஆனால் அதன் பிறகு இந்தியா சீனா உறவில் பலவிதமான விரிசல்கள். 1962 வருடம் போர் நடைபெறுகிறது. இந்த போரில் இந்தியா தோல்வியை தழுவியது அப்படிங்கிறது வேறொரு விஷயம். ஸோ இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன? பல ஆங்கில ஊடகங்களில் இந்தியாவின் எல்லைக்குள் சீன வீரர்கள் 40லிருந்து 60 கிலோமீட்டர் உள்ளே வந்துவிட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இல்ல, இந்தியாவின் நிலப்பகுதியில் சீனர்கள் வந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருந்தோமே, அதில் ஏதாவது பொய் இருக்கிறதா? அப்படியே பொய் இருந்தாலும் இந்திய ராணுவம் இதற்கு எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறார்கள்? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியா எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவங்களுடைய எல்லைக்கோட்டிலிருந்து அவங்களுடைய நாட்டுக்கு, சீனாவுடைய நாட்டுக்கு செல்லவே இல்லை. ஸோ சீனா தேவையில்லாமல் இந்தியாவின் மீது பொய் பரப்புரையை செய்கிறது அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொன்னாலும் இங்கிருக்கும் ஊடகங்களும் இங்கிருக்கும் மனிதர்களும் இந்தியாவை குற்றம் சொல்வதில் குறியாக இருப்பதால் நிச்சயம் நமக்கு இது ஒரு பேரழிவாகத்தான் இருக்க போகிறது. 1959 9 நபர்கள், இன்னைக்கு 2020 20 இராணுவ வீரர்கள். யார் இந்த ஒரு இராணுவ வீரர்களின் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்க போகிறார்கள்?
இந்தியர்கள் அனைவரும் இராணுவ வீரர்களின் பக்கம் இருக்க வேண்டும். நிச்சயம் இந்தியா என்கிற ஒரு நாட்டை காப்பதற்கான அத்தனை முயற்சிகளிலும் ஒவ்வொரு குடிமகனும் ஈடுபட வேண்டும். சீனாவின் பொருளை வாங்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத இனி நம்ம தான் டிசைட் பண்ணணும். யூஎன் ஐநா சபையின் தலைவர் கூட இப்போது ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கார். நாங்களும் இந்தியா சீனாவினுடைய பிரச்சனையை கண்காணித்து வருகிறோம், 2 நபர்களும் பேசி முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா ஈடுபட்டாலும் சீனா அவங்களுடைய உண்மைத்தன்மையை காண்பிப்பார்களா, இல்லை மறுபடியும் அவர்களுடைய போலி முகத்தை தான் காண்பிப்பார்களா? காலம் பதில் சொல்லட்டும். காலம் பதில் சொல்லும் வரை இந்திய வீரர்களுடன் இந்தியர்கள் ஒவ்வொரு நபரும் இருப்போம். 20 இராணுவ வீரர்கள் அவர்களுடைய உயிர் தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களை மனதில் சிறிதளவு பிரார்த்தனை செய்து கொள்வோம். நிச்சயம் நாளைய பதிவு இதை பற்றியான அப்டேட்டாக தான் இருக்க போகுது. பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது யாருடைய தூக்கத்தையும் கெடுப்பதற்கான ஒரு பதிவு கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சமா தேடுங்கள். நம் நாடு பலவிதமான அச்சுறுத்தலில் இருந்து வருகிறது. இதற்கு காரணம் ஒரே ஒரு நாடாகத்தான் இருக்கிறது, சீனா. பார்க்கலாம். இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.